ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशादेशकारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தம் இரண்டாம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம். பகவானின் குறிப்பிட்ட அவதாரங்களும் அவர்களுக்கான குறிப்பிட்ட கடமைகளும். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 11 and 12, 11 மற்றும் 12. सत्रे ममास भगवान हयशीर्षादो साक्षात् सयज्ञ पुरुषः तपनीय वर्णः संदोमयो मगमयो अखिल देवात्मा वाचो बभूवुर्पुसदिः स्वशब्दो अस्त्य नास्तः नस्तः. என்னால் அதாவது பிரம்மாவால் இயற்றப்பட்ட ஒரு யாகத்தில் பகவான் ஹயக்ரீவராக அவதாரம் செய்தார். யாக சுரூபியான அவர் பொன்னிற மேனியுடையவரும் வேத சுரூபியாகவும் தேவர்களுக்கெல்லாம் பரமாத்மாவும் ஆவார். அவர் சுவாசித்த பொழுது வேத மந்திரங்களின் இனிமையான ஓசைகள் அனைத்தும் அவரது நாசி துவாரத்திலிருந்து வெளிவந்தது. மதசியோ யுகாந்த சமயே மனுலோபலப்தः. மெதுவாக்க சொல்லுமா? मदस्यो युगान्त समये मनुलोपलब्धः क्षोणीमयो निखिल जीवनिकायकेतः विस्रंसिदानुरुभये सलिले मुगान्मे आदाय तत्र विदहार अवेदमार्गान्. யுகத்தின் முடிவில் வைவஸ்வத மனுவாக வரப்போகும் சத்தியவரதர் என்பவர் மத்ஸ்யாவதாரத்தை ஏற்றுள்ள பகவானே இந்த மனுலங்கள் வரையுள்ள எல்லா ஜீவராசிகளும் புகழமாவார் என்பதை காண்பார். யுகத்தின் முடிவில் உண்டாகும் பரந்த பிரளய நீரில் எனக்கு ஏற்படும் பயத்தினால் அதாவது பிரம்மாவின் வாயிலிருந்து வேதங்கள் வெளிப்படுகின்றன. அந்த பரந்த நீரை பகவான் அனுபவிப்பதோடு வேதங்களையும் பாதுகாக்கிறார். பகவானுடைய ஓரொரு அவதாரத்துக்கும் அந்த அவதாரத்துக்கான குறிப்பிட்ட நோக்கம், அந்த அவதாரத்துடைய பல்வேறு லீலைகள், மகிமைகள், இது கேட்பதால படிப்பதால ஜெய ஜெகநாத் பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள் பற்றி கேட்பதால் படிப்பதால் அவருடைய தெய்வீக லீலைகள் எல்லாம் திவ்யமானது. ஜென்ம கர்ம சமய திவ்யம் ஏவம் யோபேதி தத்வதக. யார் அது உள்ளவாறு தெரிஞ்சுக்கிறாங்களோ, தெக்வா தேகம், இந்த உடலை விட்ட பிறகு புனர்ஜென்ம நைதி, மறுபிறவி கிடையாது, மாம் ஏதி, அப்படி என்னையே அடைகிறார்கள். அதனால பகவானுடைய லீலைகளை ஏன் கேட்கணும்? யாரெல்லாம் இந்த பிறவு சக்கரத்திலிருந்து விடுபடணும், பிறப்புங்கிற சக்கரத்திலிருந்து யாரெல்லாம் விடுபடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பகவானுடைய லீலைகளை கேட்கணும். தொடர்ந்து கேட்பதால, பாடுவதால, நினைப்பதால இந்த பிறவி சக்கரத்தை நம்ம விடுவோம். ரெண்டாவது, இந்த லீலைகள் அவதாரங்கள் இதெல்லாம் கட்டுக்கதை இல்லை, இது உண்மை. வேதங்கள் உண்மை. வேதங்கள் ஏதோ கற்பனையா எழுதினதோ, இல்ல யாரோ எழுதி வச்சுட்டதோ, இல்ல உயர்ந்த வகுப்பினருக்கானதோ அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு சமுதாயத்துல வேதங்களை குறித்து நிறைய தவறான கருத்துக்கள்லாம் இருக்கு. வேத மந்திரங்கள் பிராமணர் தான் எழுதி வச்சுட்டாங்க, வேதங்கள் இதிகாச புராணங்கள் மனுஷங்க தான் எழுதி வச்சிருக்காங்க,
இது உயர்ந்த வகுப்பினர் வந்து மற்றவங்க மேல ஆதிக்கம் செலுத்துறதுக்காக பண்ணிட்டாங்க, இதெல்லாம் உண்மை இல்ல. இந்த மாதிரி வாதாடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது குறிப்பா கலியுகத்துல நிறைய பேர் இருக்கு. சோ அதுக்கெல்லாம் வந்து பதில் அளிக்கக்கூடிய வகையில இங்க பிரம்மா சொல்றாரு, வேதம் வந்து என்னுடைய வாயிலிருந்து வந்தது. அந்த வேத மந்திரங்கள் அனைத்தும் பகவானை துதிப்பதற்காக தான். வேதங்கள், வேத மந்திரங்கள்லாம் பகவானை துதித்து பாடுறதுதான். அதனால இந்த வேத மந்திரங்கள்லாம் கற்பனை இல்ல. சும்மா யாரும் எழுதி வைக்கல. பிரம்மா ஒரு கற்பனையான கதாபாத்திரம் அல்ல. பிரம்மா, மகாதேவ், பகவான் இவங்கெல்லாம் வந்து கற்பனை கதாபாத்திரம் இல்ல. இவங்கெல்லாம் உண்மை, சத்தியம். இதுக்கு முதல்ல நம்பிக்கை வேணும். இந்த மாதிரி இருக்காங்க. வேதங்கள் வந்து உண்மை. வேதம் வந்து வேத வாக்கு தான் இறுதி. இறுதி வேதம் தான் இறுதி தீர்ப்பு. வேதம் தான் அத்தாரிட்டி. வேதம் தான் அத்தாரிட்டி. வேதத்துக்கு மேல ஒரு இறுதியான முடிவு கிடையாது. வேதம் தான் இறுதி. அந்த வேதம் பகவான் இருந்தா வருது. வேதைச சர்வை வேதங்களால் அறியப்பட வேண்டிய ஒரு கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்த ஒரு கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணா. அதனால இந்த வேதங்கள்லாம் சும்மா இல்ல. இந்த வேதங்கள் குறையுடையதும் இல்லை. ஏன் இந்த வேதங்கள் குறையுடையது இல்ல? யாசதேவர் 4 குறைகளுக்கு அப்பாற்பட்டவர். யாசதேவர் 4 குறைகளுக்கு அப்பாற்பட்டதுனால வேதங்களும் 4 குறைகளுக்கு அப்பாற்பட்டது. தவறு செய்யக்கூடியவங்க, அறியாமையில் இருக்கிறவங்க, புலன்கள் குறைபாடானது, ஏமாற்றம். இந்த 4 குறைபாடுகள் ஜீவனிடத்துல இருக்கு. ஆனா வியாச மகரிஷிக்கு இந்த 4 குறைபாடு கிடையாது. அதனால வியாச மகரிஷி இந்த வேதங்களை தொகுத்தவர். அவர் பிறப்பால் ஒரு பிராமணர். வியாச மகரிஷி சத்தியவதிங்கிற மீன் குலத்து பெண்ணுக்கு மகனாப்பர். பராசர முனிவருக்கும் சத்தியவதிக்கும் மகனாகும். அதனால இந்த பொய் குற்றச்சாட்டுகள், தப்பான அபிப்பிராயங்கள், பொய் குற்றச்சாட்டுகள், இதெல்லாம் வந்து உண்மை இல்லை. இது வந்து மக்களை குழப்புவதற்காக இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம யாருமே வேதங்களை பார்த்ததும் இல்லை. வேதம் படிச்சதும் இல்லை, வேதங்களை கேட்கறதும். ஏறக்குறைய வேத மந்திரங்கள் வந்து நம்ம யாரும் பார்த்திருக்கோம். வேத புஸ்தகம்லாம் அது ஒரிஜினலா இருக்கிறது, அதுக்கு மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன், சமஸ்கிருத வேத வாக்கியத்துக்கு மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கு. அதனால கலியுகத்துல இந்த மாதிரி வேதங்களை படிக்கிறதுக்கோ வேதங்களை பின்பற்றுவதோ சாத்தியம். ஆனா வேதங்கிறது ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில அனுஷ்டிக்க வேண்டியது, பின்பற்ற வேண்டியது. அதான் வேத கலாச்சாரம். வேத கலாச்சாரம், வேத வழிக்கல்வி, வேத வாழ்க்கை, இதெல்லாமே என்ன பண்ணணும்னா நம்மள படிப்படியா பகவான் அழைச்சிடும், பகவான் கிட்ட கொண்டு போகும், நம்மளை அறியாமிருந்து விடுவிக்கும். அப்போ படைப்பின் ஆரம்பத்துல இந்த உலகம் சிருஷ்டிக்கும் போது பகவான் வேதத்தையும் படைக்கிறார். இந்த உலகம் சிருஷ்டிக்கும் போது கூட பகவான் என்ன பண்றாரு? வேதத்தையும் படைக்கிறார். எதுக்கு உலகம் சிருஷ்டிக்கும் போது கூட வேதத்தையும் படைக்கிறாரு? வேதங்கள் ஏன் பகவான் இருந்து வந்தது? எந்த ஒரு பொருளை பத்தி தெரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு புக் இருக்கு இல்லையா? எந்த பொருள் வாங்கினாலும் கூட ஒரு புக்கு தராங்க, ஒரு கேட்லாக் கொடுக்குறாங்க, அவர் குறிப்பேடு. இந்த கார் எப்படி பயன்படுத்தணும், இந்த ரெஃப்ரிஜரேட்டர் எப்படி பயன்படுத்தணும், இந்த மோட்டார் வாகனத்தை எப்படி பயன்படுத்தணும், அந்த மாதிரி இந்த மனித வாழ்க்கை என்ன பண்ணணும், மனித வாழ்க்கையில எது தர்மம் எது அதர்மம், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, இதெல்லாம் வேதத்துல இருக்கு. சோ பொருளுரையில பிரபுபாத் மிக அழகா சொன்னார். 11th ஸ்லோகாவுடைய பொருளுரையில, வேத மந்திரங்கள் பொதுவாக பலநோக்கு கருவிகளால் ஏற்றப்படும் யாகங்களுக்கு என்ன உள்ளது. சோ வேதத்துல பெரும்பாலும் என்ன இருக்குன்னா, எப்படி அவங்கவங்க தர்மத்தை ஒழுங்கா செஞ்சு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு தனது பௌதிக ஆசைகளை திருப்தி செய்து கொண்டு இறுதியில மோட்சம் அடையும். தர்ம அர்த்த காம மோட்சம், அறம் பொருள் இன்பம். அப்ப வேதங்கள் என்ன பண்ணுவோம்? வேதங்களை பின்பற்றும் போது எது புண்ணிய கர்மா,
இந்த புண்ணியம் பண்ண என்ன பலன், இந்த யாகம் செஞ்சா என்ன பலன் கிடைக்கும், இதுக்கெல்லாம் வந்து ஃப்ரூட்டிவ் ஒர்க், பலநோக்கு கர்மம், ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டிஸ், புண்ணிய கர்மாக்கள் செய்யறது. அந்த புண்ணிய கர்மாக்களை செய்யறவங்க யாகம் பண்றாங்க. அதுக்கு அந்த யாகத்துல வேத மந்திரத்தை ஓதுறாங்க. குறிப்பிட்ட தேவர்களுக்கு மந்திரம் சொல்லி அந்த தேவர்களை வழிபடுறாங்க. ஓம் இதம் இந்திராய நம ஸ்வாஹா, ஓம் இதம் வருணாய நம ஸ்வாஹா, ஓம் இதம் அக்னிய ஸ்வாஹா அப்படின்னு யாகத்துல நெய்யை ஊட்டி என்ன பண்றாங்க, அவங்க தேவர்களை வழிபடுவாங்க. சோ இப்படி மனிதர்கள் வந்து பகவத்கீதையுடைய 11வது ஸ்லோகம், 3ஆம் அத்தியாயம் 11வது ஸ்லோகம், தேவான் பாவே தாதேன தேவ பாவயந்துவ படிங்க 3.11. சோ பகவத்கீதை 3ஆம் அத்தியாயத்துல தேவான் பாவயதானேன தேவ தேவா பாவயந்துவா பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேயபரம் அவாப்ஷதா. யாகங்களால் மகிழ்ச்சி அடையும் தேவர்கள் உங்களையும் மகிழ்விப்பார்கள். யாகங்களால் மகிழ்ச்சி அடையும் தேவர்கள் உங்களையும் மகிழ்விப்பார்கள். மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையேயான இத்தகைய ஒத்துழைப்பினால், மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையேயான இத்தகைய ஒத்துழைப்பினால் அனைவரும் உயர்ந்த நலமுடன் வாழலாம். அனைவரும் உயர்ந்த நலமுடன் வாழலாம். அப்போ யாகம் செஞ்சு படைப்பின் ஆரம்பத்துல அது முந்தைய ஸ்லோகத்தில் சொல்வார் கிருஷ்ணன், சக யஜ்ஞா பிரஜா சிஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதிஹி அனேன்ய பிரசவிஷ்யத்வம் ஏஷவோ அஸ்த இஷ்டகாமதுக். 10ஆம் ஸ்லோகம் 3.10. படைப்பின் ஆரம்பத்தில் மனித குலங்களையும் தேவர்களையும் விஷ்ணுவிற்கான யாகங்களுடன் சேர்த்து அனுப்பிய பிரஜாபதி, யாகங்களை செய்து சுகமாக இருங்கள், ஏனென்றால் மகிழ்ச்சியான வாழ்விற்கும் முக்திக்கும் தேவையான அனைத்தும் இந்த யாகங்களால் அடையப்பெறும் என்று கூறி அவர்களை ஆசீர்வதித்தார். எப்படி குறிப்பா இந்த வேதங்கள், இந்த வேத வழி வாழ்க்கை எப்படின்னா ஒரு மனிதன் தன்னை உயர்த்தி கொள்றதுக்காக, வேத கல்வி வேத வழி வாழ்க்கை வேத கலாச்சாரம் வந்து மனிதன் தன்னை உயர்த்தி கொள்றதை தவிர தாழ்த்தி கொள்றதுக்காக அல்ல. ஆனா இங்க பிரபுபார் என்ன சொல்றாரு, வேத மந்திரங்கள் பொதுவாக பலநோக்கு கருவிகளால் ஏற்றப்படும் யாகங்களுக்கு என்ன உள்ளன, ஆனால் பகவானே யாகங்களின் சொரூபியாகவும் வேத மந்திரங்களின் சொரூபியாகவும் இருக்கிறார். பகவானுக்கு இன்னொரு பேர் யக்ஞா, யக்ஞா யக்ஞஸ்வரூபமா இருக்கு. எனவே பகவானின் நேரடியாக பக்தராக இருக்கும் ஒருவர், பகவானுடைய நேரடி பக்தராக இருக்கும் ஒருவர் தானாகவே யாகங்களின் நோக்கத்தை நிறைவேற்றுபவர் மட்டுமல்லாமல், தானாகவே யாகத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவர் மட்டுமல்லாமல் தேவர்களையும் திருப்திப்படுத்தி விடுகிறார். பகவத் பக்தர்கள் வேத விதிகளுக்கு ஏற்ப யாகம் ஏற்றுவதையோ அல்லது தேவர்களை திருப்திப்படுத்துவதோ செய்யாதிருக்கப்படும். ஒரு கிருஷ்ண பக்தர் வந்து பேரளவான சடங்கு பின்பற்றாம இருக்கலாம், அவங்க வந்து தினமும் யாகம் பண்ணாம இருக்கலாம், தேவர்களை வழிபடாம இருக்கலாம். இந்த மாதிரி வைதிக நியமங்கள் வேத கொள்கைகள், வேதத்தில் சொல்லப்பட்ட பலநோக்கு கர்மங்கள், வேதத்துல சொல்லப்பட்ட புண்ணிய கர்மாக்கள், இதை ஒரு பக்தர் செய்யாம இருக்கலாம். அதனால அவர் என்ன இழக்க போறாரு, ஆயினும் பலநோக்கு கருமிகளையும் வெவ்வேறு தேவர்களை வழிபடுவதை விட பக்தர்கள் உயர்ந்த நிலையிலேயே இருக்கின்றார். ஏன், இது 8ஆம் அத்தியாயம் 28ஆம் ஸ்லோகத்துல பகவான் சொல்றார். 8.28 8.28 வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்ஸு சைவ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யகி தத் சர்வம் இதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபயதி சத். ஒரு கிருஷ்ண பக்தர் எதை இழக்கிறது இல்ல, பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறதுனால, பகவானுக்கு நேரடியா சேவை பண்றதுனால, பகவானுடைய நேரடி பக்தனா இருக்கிறதுனால, பகவானை வழிபடுறதுனால ஒரு கிருஷ்ண பக்தர் வந்து வேத கல்வி படிக்கிறது, வேதேஷு யஜ்ஞங்கள் செய்யறது, வேதேஷு யஜ்ஞேஷு தானங்கள் செய்யறது, வேதேஷு யஜ்ஞேஷு தபங்கள் இருக்கிறது, விரதம் இருக்கிறது, வேதம் படிக்கிறது, யாகம் செய்யறது, வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்ஸு செய்வ வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்ஸு செய்வ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம். இந்த புண்ணிய கர்மாக்கள் எல்லாமே ஒரு பக்தர் இழக்கிறது இல்லை.
இந்த புண்ணிய கர்மாக்களுக்காக பக்தர் எதுவும் இதெல்லாம் செய்யறதும் இல்லை. அவ பக்தனுக்கு புண்ணியம் வேண்டாம். கிருஷ்ண பக்தருக்கு புண்ணியம் வேண்டாம். ஏன் கிருஷ்ண பக்தருக்கு புண்ணியம் வேண்டாம்? புண்ணியம் பண்ணா அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக திரும்பி பிறவி எடுக்கணும். அது உயர்ந்த குலமா இருக்கலாம், செல்வந்தர் குடும்பமா இருக்கலாம், மேலுலகமா இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா என்ன ஆகும்? திரும்பி ஜென்ம மிருத்து ஜராவிகள். சீனே புண்ணிய மிருத்தியலோகம் விஷந்தி. புண்ணியம் முடிச்சு திரும்ப வந்துடும். புண்ணியம் முடிச்சதும் திரும்ப வந்துருவோம். அதனால ஒரு கிருஷ்ண பக்தர் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற யாகங்கள், தபங்கள், விரதங்கள், பலநோக்கு கர்மங்கள் இதை செய்யாம இருக்கலாம். வேதேசு யஜ்ஞேசு தபசு செய்வ தானேசு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி சர்வம் அத்யேதி தத் சர்வம் இதம் விதித்வா. இது ஒரு பக்தர் இதனால கிடைக்கிற ஒரு புண்ணியத்தை ஒரு பக்தர் இழக்கிறது இல்லை. ஆனா பக்தர் அதுக்காக அதை எதிர்பார்த்து செய்யறதும் இல்லை. பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறதுனால, கிருஷ்ணாவுக்கு பக்தி தொண்டு பண்றதுனால, கிருஷ்ணருடைய நேரடி பக்தரா இருக்கிறதுனால, கிருஷ்ணருக்கு நேரடியா சேவை பண்றதுனால ஒரு கிருஷ்ண பக்தர் எதையுமே இழப்பதில்லை. அதே சமயம் ஒருத்தர் கிருஷ்ண பக்தரா இல்ல, இதெல்லாம் பர்ஃபெக்டா பண்றாரு, அவர் கிருஷ்ண பக்தரா இல்ல, அவர் பகவானை வழிபடுறது இல்ல, பகவானை முழுமுது கடவுளா ஏற்றுக்கல, இல்ல பகவான 10ஓட 11ஆவோ அவர் எல்லா தேவரை போல கணபதி, முருகர், விநாயகர், அப்புறம் கார்த்திகேயன், அப்புறம் சிவபெருமான், பிரம்மா, இது மாதிரி இந்திரா, சந்திரா போல அவங்க பகவானே ஒரு கடவுள், எல்லா கடவுள் மாதிரி அவரு அப்படின்னு ஏதோ புண்ணியத்துக்காக பெருமா கோயில் போறவங்க, சனிக்கிழமை பெருமா கோயில் போகணும், அது மாதிரி புண்ணியத்துக்காக பெருமா கோயில் போறவங்களோ, இல்ல எல்லா தேவரை போலையும் பகவானை நினைச்சிட்டு இருக்கிறவங்களோ இல்லாட்டி அவங்க இதெல்லாம் பர்ஃபெக்டா பண்றாங்க. வேதத்தில் உள்ள நியமங்களை சரியா பின்பற்றாங்க. இன்னைக்கு பிராமணர் பாத்தீங்கன்னா ஒரு சில பிராமணர்கள், நிறைய பிராமணர் அதை கை விட்டாங்க, நிறைய பிராமணர் விட்டுட்டாங்க. ஒரு சில பிராமணர்கள் இன்னைக்கும் வைத்திய கொள்கைகளை ஒழுங்கா பின்பற்றவங்க இருக்காங்க, வேத கோட்பாடுகளை சரிவர பின்பற்றவங்க இருக்காங்க, ஆச்சார அனுஷ்டானமா இருக்கிறவங்க இருக்காங்க, யாகம் பண்றவங்க இருக்காங்க, தவம் பண்றவங்க இருக்காங்க, விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க, வேதேஷ் யஜ்ஞேஷ் தபசு செய்வ தானம் கொடுக்கிறவங்க இருக்காங்க, நிறைய தானம் பண்ணுவாங்க. இன்னைக்கு நிறைய செல்வந்தர்கள் தானம் பண்றவங்க இருக்காங்க. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாங்க, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுவாங்க, மருத்துவமனை கட்டி தருவாங்க, தானம் பண்றாங்க, நிறைய விரதம் இருக்காங்க. ஆனா இவங்க யாருமே கிருஷ்ண பக்தர் இல்ல அப்படின்னா அவங்க என்ன அடைய போறாங்க? நல்ல விஷயம்தான், அவங்க பண்றது நல்ல விஷயம்தான். ஆனா என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அதோட புண்ணிய கர்மா வேணா கிடைக்குமே தவிர அவங்க பகவான்கிட்ட போக முடியாது. அந்த புண்ணிய கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு இனி ஒரு பிறவி எடுக்க வேண்டியிருக்கு. அது மேல் உலகமா இருந்தாலும் கஷ்டம்தான். பிரம்ம புவனாலோக புனராவர்த்தி வச்சு. அப்போ வெறுமனே நல்லவங்களா இருந்தா பத்தாது. நான் ரொம்ப நல்லவங்க, எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா இந்த பாருங்க நான் ரொம்ப நல்லவன், கடவுள் கோயிலுக்கு தான் வரல நிறைய பேருக்கு சொல்லுவாங்க. நிறைய பேர் பிரச்சாரத்துக்கு போகும்போது என்ன சொல்லுவாங்க, நான் ரொம்ப நல்லவங்க, நான் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன், என்னால முடிஞ்ச உதவி செய்வேன், நான் கோயிலுக்கு வரலன்னு நினைக்காதீங்க, கோயிலுக்கு ஒரு நேரம் இல்லை. அப்படி நல்லவனா இருந்து என்ன பிரயோஜனம்? நல்லவனா இருந்து என்ன பிரயோஜனம்? புண்ணியம் வேணா கிடைக்கும், நல்ல விஷயம் தான், நீங்க ரொம்ப நல்லவரு வல்லவரு, அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு சைதன்ய மாவட்டம் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லு. பிரபோதானந்த சரஸ்வதி என்ன சொல்றாரு, எப்படி ஒருத்தர் போய் பிரச்சாரம் பண்ணும்? ஐயா நீங்க ரொம்ப நல்லவரு, நிறைய கோயிலுக்கு எல்லாம் போறீங்க, ரொம்ப புண்ணியம் எல்லாம் பண்றீங்க, தான தர்மம் எல்லாம் பண்றீங்க, பெரிய செல்வந்தரா இருக்கீங்க, அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு சைதன்ய மாவட்டத்துக்கு சரணாச்சு. சைதன்ய மாவட்டத்துக்கு சரணடைச்சு சைதன்ய மாவட்ட புகழ் பாருங்க, பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க, பகவானுக்கு சேவை பண்ணுங்க, பகவானுடைய பக்தரா இருங்க. சோ இதெல்லாம் என்னது? இது புண்ணிய கர்மாக்களை செய்யறது, புண்ணிய கர்மாக்களை பண்ணி பலநோக்கு விஷயங்களை அனுபவிக்கிறது, இதெல்லாம் சாத்வீகமா இருக்கலாம். ஆனா அந்த சாத்வீகமான குணமும் கட்டுப்படுத்தக்கூடியதுதான். ஒரு பிராமணர் சாத்வீகமான குணத்துல இருக்காரு, அந்த சத்துவ குணமும் கட்டுப்படுத்தக்கூடியதுதான், புண்ணிய கர்மாவும் கட்டுப்படுத்தக்கூடியதுதான். அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றாரு 3 குணத்துக்கு அப்பாற்பட்டவனாம். திரைகுண்ய விஸ்வவேதா நிஸ்தை குண்யோ பவார்ஜுனா. அர்ஜுனா வேதங்கள் 3 குணத்துக்கு உட்பட்டிருக்கு, நீ அதை கடந்து வரணும், அதை கடந்து வரணும்.
அப்ப வேதங்கள் யாருக்காக? வேதங்கள் எல்லாருக்கும் தான். ஆனா பக்தர்கள் வந்து வேதங்களை மேலெழுந்த வாரியா பாக்குறது இல்ல. வேதத்துடைய நோக்கம் என்ன? அதோட வேர் என்ன? எது மறைமுகமா சொல்லியிருக்கு அத பிடிக்கணும். ஒரு மரம் நல்லா வளர்ந்து அப்படியே பசுமையா இருக்கு. நல்ல பசுமையா இருக்கு. பல கிளைகள் இருக்கு. கிளை எல்லாம் பசுமையா இருக்கு. நிறைய பழங்கள்லாம் இருக்கு. எதனால? ஆ வேரு. அந்த வேர் தான் ஆதாரம். ஆணி வேர். ஆணி வேர். அந்த வேரு சரியா இல்லைன்னா மரம் பட்டு போயிடும். அந்த மாதிரி வேதத்துடைய மூலம், வேதத்தினால் அறியப்பட வேண்டியவர். வேதத்துடைய ஆணி வேர் வந்து கிருஷ்ணா. சோ இத பக்தர்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த ஆணி வேர பிடிக்கிறாங்க தவிர மற்றதெல்லாம் கவரப்படுறது இல்ல. ஒருத்தர் வந்து பல விஷயங்கள கவரப்படலாம். இந்த பழம் நல்லா இருக்கு, இந்த இலை நல்லா இருக்கு, இந்த மரம் நல்லா இருக்கு. காரணம் அந்த வேர் நல்லா இருக்கு. அந்த வேர வந்து பாதுகாக்கிறது மூலமா, இல்ல அந்த வேருக்கு சேவை பண்றது மூலமா, அந்த வேருக்கு நீர் ஊற்றுறது மூலமா எல்லாமே திருப்தி ஆயிடும். யதார்த்தரோ மூல நிசேஷனேன நிர்த்தந்தி தஸ்கந்த புஜோபசாகா பிராணோபகாராம் எதை இந்திரியானாம் சர்வாகரணம் அச்சுதேஜ்யா. யதார்த்தரோ தரோர்னா மரம். யதார்த்தரோ மூல நிவேசன மரத்துக்கு மூலம் வந்து வேர். அந்த வேருக்கு நீர் ஊற்றுறதுனால இலை கிளைகள்லாம் நல்லா இருக்கு. யதார்த்தரோ மூல நிசேஷன தித்தந்தி தஸ்கந்த புஜோபசா. வேருக்கு தண்ணி ஊத்தும் போது அந்த மரம் நல்லா பசுமையா இருக்கு. பிராணோபகாராம் எதேந்திரியானா, வயிற்றுக்கு உணவளிக்கும் போது உடல்ல பாகம் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கு. அப்போ இந்த மனித உடலுக்கு ஒரு உடலுக்கு வயிறு பிரதானம், ஒரு தாவரத்துக்கு வேறு பிரதானம். இந்த வேரை விட்டுட்டு கிளைகளையும் இலைகளையும் பிடிச்சு பிரயோஜனம் இல்ல. வயிறை விட்டுட்டு மற்ற பாகங்களை திருப்திப்படுத்தி பிரயோஜனம். அதே மாதிரி வேரும் வயிறையும் பிடிச்சுக்கிட்டா எல்லாமே திருப்தி ஆயிடும். அதனாலதான் பாகவதம் 2 உதாரணம் கொடுத்துருக்கு. ஏன் இதுல 1 போதுமே. பாகவதம் ஒரு உதாரணம் கொடுத்தா போதும். வேறு அத சொன்னா போதும். ஏன் வயிறை பத்தி சொல்லியிருக்கு. ஒருத்தர் வந்து நம்மள மாதிரி நிறைய முட்டாள்களா இருப்பாங்க பாகவதம் படிக்கிறோம். அவங்க வருவாங்க. ஏன் நான் வேருக்கு தான் தண்ணி விடணுமா? நான் இலை மேல விடுவேன், செடி மேல விடுவேன், பழத்து மேல விடுவேன், பூ மேல விடுவேன். அப்படி ஒரு ஆர்கியூ பண்ணலாம் ஒருத்தர். இல்லையா? அப்படி வந்து ஒருத்தர் ஆர்கியூ பண்ணலாம். இதுல ஆர்கியூ பண்ண முடியுமா? ஹோட்டல்ல போய், இல்ல கோயில்ல வந்துட்டு பிரசாதம் குடுத்தாங்க பிளேட் நெறையா. சாதம், பருப்பு, கூட்டு, பொரியல், வடை, பாயாசம். இதெல்லாம் ஏன் வயித்துக்குள்ள போடணும்? சாதத்த வாயில போடுவேன், சாம்பார காதுல ஊத்துவேன், பொரியல மூக்குக்குள்ள வச்சுக்குவேன்னு சொல்றேன். அப்படி பண்ண முடியாது. வயித்துக்குள்ள தான் போயாகணும். அப்ப முதல்ல சொன்ன விஷயத்துல ஒருத்தர் ஆர்கியூமென்ட் பண்ணலாம். அதனால தான் பாகவதம் வந்து நீங்க சாதாரணமா நினைக்கக்கூடாது. பாகவதம் புத்திசாலிகளுக்கெல்லாம் புத்திசாலித்தனம். ராஜ வித்யா. ஏன்னா நம்மள மாரி நெறைய பேர் பின்னாடி பாகவதம் படிப்போம்னு சுகதேவ் கோஸ்வாமி தெரியும், வியாசதேவருக்கும் தெரியும். இவங்க இந்த மாரி குட்டக்க மடக்க ஏடா கூடமா இந்த கேள்வி கேட்பாங்க. ஏன் வேருக்கு தான் தண்ணி விடணுமா? அதுல விடக்கூடாதா? இதுல விடக்கூடாது. ஆனா அது அவசியம் இல்ல. வேர்ல விட்டாலே போதும். புரிஞ்சுக்க மாட்டான். இந்த விதண்டாபாதம் பண்றதுக்குன்னே ஒரு சிலர் வருவாங்க. ஏன் கிருஷ்ணர் மட்டும் தான் வழிபடணுமா? அந்த தேவதை கோயிலுக்கு போகக்கூடாதா? இந்த தேவதையை வழிபடக்கூடாதா? அந்த யாகம் பண்ணக்கூடாதா? இந்த பூஜை பண்ணக்கூடாதா? 1008 கேள்வி கேட்பாங்க. அதனாலதான் பாகவதம் என்ன சொல்லுது? இந்த மாதிரி புத்திசாலிகள், அதிமேதாவிகள் வருவாங்கன்னு பாகவதம் முதல்ல என்ன சொல்லுச்சு? வேருக்கு தண்ணி விடணும். ஆர்குமெண்ட் பண்றியா? சரி. சாப்பாடு எங்க போய் வாயில தான் போடணும். வேற எங்கேயாவது போட்டா முட்டாள் அர்த்தம். வயிறு திருப்தி ஆகாது. சோ வாய்க்குள்ள வயித்துக்கு போகணும். உணவு வயித்துக்கு போகணும். உணவு வயித்துக்குள்ள போகணும். அப்பதான் எல்லா பாகமும் நல்லா வேலை செய்யும். சோ அதனால கிருஷ்ண பக்தர்கள் இந்த உடல்ல வயிறை பிடிச்சுக்கிட்டாங்க. கிருஷ்ண பக்தர்கள் ஒரு மரத்துடைய வேரை பிடிச்சுக்கிட்டாங்க. பக்தி இல்லாதவங்க, பக்தி மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க, பகவானை முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கொள்ளாதவங்க, பகவானை புகலிடம் அடையாதவங்க, குரு சீட பரம்பரையில வராதவங்க, ஆச்சாரியனை சரணடையாதவங்க, ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு இந்த பல கிளைகள். விவசாய ஆத்மியா புத்தி ஏகேக குரு நந்தனா பகுஷாக ஐயனந்தாசிய புத்தியோ விவசாயி. பக்தருக்கு ஒரே லட்சியம் தான் கிருஷ்ணா. இதுதான் வேதத்துடைய சாரம். இதுதான் வேதாந்தம், வேதத்துடைய தீர்ப்பு. பக்தர் இல்லாதவங்களுக்கு பல கிளை. இங்க அங்க பல இடத்துக்கு ஓடுவாங்க. இந்த கோயிலுக்கு போலாமா, அந்த கோயிலுக்கு போலாமா, அந்த சாமி கும்பிடலாமா, இந்த சாமி கும்பிடலாம், அந்த பூஜை பண்ணலாமா, இந்த யாகம் பண்ணலாம். ஒரே குழப்பம். இது பண்ணி திருப்தி ஆகல. எனக்கு நான் வேண்டிக்கிட்டு நடக்கல. அடுத்து இந்த யாகம் பண்ணுங்க. நடக்கல. அந்த யாகம் பண்ணுங்க. நடக்கல. இந்த பூஜை பண்ணுங்க. அடுத்து அந்த பூஜை பண்ணுங்க. பகுசாகாய நந்தாஸ் புத்தையோ அபியவசாயி. அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல.
அவங்க நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இருந்தாலும் அது உறுதியா இல்ல. சிலருக்கு பகவான் மேல் நம்பிக்கை இல்ல, சிலருக்கு வேதங்கள் மேல் நம்பிக்கை இல்ல. சம்சயாத்மா வினஷ்யதி, முடிஞ்சது அவ்வளவுதான். சிலருக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கை வலுவாக இல்ல, அது விசுவாசமா இல்ல. அதனால பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணேன், நடக்குமா நடக்காது, நடக்குமா நடக்காது, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஓ சரி, இந்த தேவத்தையும் ஒரு பெட்டிஷன் போடுவோம், அந்த தெய்வத்தை ஒரு பெட்டிஷன், ஏதோ ஒரு சாமி கண்டது இருக்காதா? என்ன சாமி பார்க்க போற ஒரே கஷ்டம். அதனால இந்த சாமி, அந்த சாமி, கந்தசாமி, முருகசாமி, ராமசாமி, எல்லா சாமிகிட்டையும் பெட்டிஷன் போடு சாமி. ஏதோ ஒரு சாமி கண்ணை திறக்கு சாமி. அப்படி சாமி சாமி பாட வேண்டியது. இதுதான் பிரச்சனை. சோ அதனால இங்க ரொம்ப தெளிவா பிரபுபாத் சொல்லிட்டாரு, ஒரு கிருஷ்ண பக்தருக்கு கிருஷ்ண பக்தர் எல்லாரை விட உயர்ந்தவர். ஒரு பிராமணனை காட்டிலும் உயர்ந்தவர் கிருஷ்ண பக்தர். வைஷ்ணவரா இருக்கிறது பிராமணனை விட உயர்ந்தது. ஏன்னா வைஷ்ணவத்துக்குள்ளேயே பிராமண குணம் அடங்கியிருக்கு. சோ இப்படி அப்படின்னா அடுத்த கேள்வி, வேதங்கள் எதுக்கு? வேதங்கள் ஜெனரலா பொதுவா சுவாமிக்கு, சோ வேதங்கள் பொதுவா எல்லாருக்கும் பொதுவானது. அதே சமயம் பக்தர்கள் அந்த வேதத்துடைய நோக்கத்தை மட்டும் எடுத்துக்க. மற்ற குணத்தில் இருக்கிறவங்க, ரஜோ குணம், தமோ குணத்தில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை எடுத்துக்குவாங்க. ஆனா இது படிப்படியா எங்க கொண்டு வரும்? படிப்படியா எங்க கொண்டு வரும்? வேதங்களை ஒருத்தர் பின்பற்றிட்டு வந்தா படிப்படியா எங்க வரணும்? கிருஷ்ணாட்ட வரணும். அதனால இங்க ரொம்ப அழகான வர்ணனை. என்னால் அதாவது இந்த ஸ்லோகம் பிரம்மா. சோ பிரம்மா சொல்றாரு, என்னால் ஏற்றப்பட்ட ஒரு யாகத்தில் பிரம்மா ஒரு யாகம் செய்யறாரு. எதுக்கு பிரம்மா யஜ்ஞம் பண்றாரு? பிரம்மா எதுக்கு யஜ்ஞம் பண்றாரு? நம்ம எதுக்காக சாண்டிங் பண்றோம்? ஹரே கிருஷ்ணா நம்ம எதுக்காக? உண்மையாலுமே பகவான் திருப்திப்படுத்தவா? நம்ம எதுக்காக சாண்ட் பண்றோம்? எதுக்கு சாண்ட் பண்றோம் தெரியாமலே பண்ணிட்டு இருக்கோம். யூரிபிகேஷனுக்கா? வந்துருச்சா உங்களுக்கு? எதுக்காக சாண்ட் பண்றோம்? சாண்ட் பண்றது சாண்டிங் நாமஜபத்தோட நோக்கம். எதுக்காக சாண்ட் பண்றோம்? எதுக்காக சாண்ட் பண்றோம்? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இங்க ஆன்லைன்ல யார் சொன்னாங்க? ஆன்லைன் நானும் பிரபு. சொல்லுங்க. பகவான் அடையறதுக்கும் நம்ம தூய்மை அடையறதுக்கும் பிரபு. சோ இதெல்லாம் முதல்ல ஒரு லட்சியம் ஒண்ணு இருக்கணும். சாண்டிங் பண்றதோட நோக்கம். சோ யஜ்ஞம், ஜப யஜ்ஞம் ரெண்டும் வேறு வேற இல்ல. அது வேறு இல்லைங்கிறத விட யஜ்ஞத்தை விட ஜப யஜ்ஞம் உயர்ந்தது. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம. இந்த நாமத்தை யஜ்ஞமா செய்யணும். நாமத்தை யஜ்ஞமா செய்யணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. இது யஜ்ஞம். ஹரே இது யஜ்ஞம் கிடையாது. இது துப்பாக்கியத்தை ஒருத்தர் சொல்ற மாதிரி. கிருஷ்ணர் ஓடிடுவார். இந்த சாண்டிங் கேட்டா, யாரோ ஒரு பக்தர் என்ன கூப்பிடுறாரே, இவர் என்ன கூப்பிட போறாரான்னு கிருஷ்ணர் வருவாரு. இந்த சாண்டிங் கேட்டா அவர் ஓடிடுவார். சோ அதனால நாம ஜபத்தை யஜ்ஞமா பண்ணணும். ஜபத்தை என்ன பண்ணணும்? யஜ்ஞமா பண்ணணும். சோ பிரம்மா எதுக்கு யஜ்ஞம் பண்ணாரு? பகவானை திருப்தி செய்யறதுக்காக. அப்ப நம்ம ஜபம் எதுக்காக? பகவானை திருப்தி பண்ணணும், பகவான் மேல் அன்பு செய்யணும். ஓ கிருஷ்ணா, ஓ ராதே, நான் ஒரு பாவி. சாண்டிங் பண்றது என்ன? பிரேயர் பண்ணணும். சாண்டிங் பண்ணும் ஒரு ரவுண்டு, ஒரு மாலை சொல்லும் போதும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா சொல்லிட்டு, ஓ கிருஷ்ணா, நான் ஒரு பாவி, நான் நீங்க வேண்டான்னு வந்துட்டேன், நான் ஜட உலகத்துல வீழ்ந்துட்டேன், நான் ஒரு துராத்மா, உங்களுக்கு சேவை பண்றதோ, உங்களை தரிசனம் பண்றதோ, உங்க மேல அன்பு செய்யறதோ எல்லாத்தையும் இழந்து நான் ஒரு முட்டாளா இருக்கேன். ஏழை முட்டாள், நான் பரம ஏழை. இல்லையே, அவர் காரு பங்களா வச்சிருக்காரு, என்ன ஏழைக்கிறாரு? காரு பங்களா இல்ல, பணக்காரர் செல்வந்தர். யாருக்கிட்ட பக்தி இல்லையோ அவங்க பிச்சைக்காரன். பிச்சைக்காரங்கிறது தோற்றத்துல அல்ல. ஏழை தரித்திரன் அப்படின்னா, ஐயோ பாவம், சாப்பாட்டுக்கு வழி இல்ல, துணிமணி இல்ல, இடம் இல்ல அவங்க இல்ல ஏழை.
உண்மையான ஏழை யாருன்னா யார்கிட்ட பக்தி இல்லையோ, அவங்கதான் ஏழை. அவன் தான் பிச்சைக்காரன். அவன் பிச்சை எடுக்கணும். எனக்கு பக்தி கிடைக்குமா? கிருஷ்ணாட்ட வந்து பிச்சை எடுக்கணும். கிருஷ்ணா எனக்கு பக்தி கொடுங்க. ஓ வைஷ்ணவ தாக்கூரரே எனக்கு பக்தி கொடுங்க அப்படின்னு பிச்சை எடுக்கணும். ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லாரும் பிச்சைக்காரங்க தான். தோற்றத்துல வேணா நம்ம டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிருக்கலாம். ஆனா நம்ம பிச்சைக்காரங்க. கிருஷ்ணர் முன்னாடி வந்து நம்ம பிச்சைக்காரனா இருக்கும். கிருஷ்ணா இந்த ஏழை முட்டாள், நான் மடையன், இந்த ஜட உலகத்துல வீழ்ந்துட்டேன், உங்களை மறந்துட்டேன். அதனால நான் இந்த நாம ஜபிக்கிற பாக்கியம் எனக்கு வந்து, நான் இவ்வளவு தூரம் கீழ்நிலையான ஆத்மாவா இருந்தாலும் நீங்க சைதன்ய மகாபுரு அவதாரம் பண்ணி இந்த சாண்டிங் பண்ண கொடுத்திருக்கீங்க. இல்லாட்டி நான் என்ன யஜ்யம் பண்ணுவேன்? எனக்கு யஜ்யம் பண்ண என்ன அருகதை இருக்கு? என்ன யோகிதை இருக்கு? எனக்கு யஜ்யம் பண்றதுக்கு ஒரு அருகதையும் ஒரு யோகிதையும் கிடையாது. ஈவன் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் இந்த ஜெப யஜ்யம் பண்றதுக்கு எனக்கு அருகதை யோகிதையும் கிடையாது. அதை சொன்னாலே எனக்கு பக்தி வர மாட்டேங்குது. அதை பண்ணும்போது எனக்கு பிரேமம் வர மாட்டேங்குது, அழுக வர மாட்டேங்குது. நான் முட்டாளன், படையனா இருக்கு. அதனால கிருஷ்ணா, ஓ ராதே, என்ன உங்க சேவையில் ஈடுபடுத்துங்க, எனக்கு பக்தி கொடுங்க, என்ன உங்க தாமரை பாதத்துல ஒரு தூசியா வச்சுக்கோங்க. சோ பிரம்மா எதுக்காக யஜ்யம் பண்றாரு? கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறதுக்காக. அப்ப நம்ம ஜெபம் பண்றது கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கணும். மீதியெல்லாம் தானா நடக்கும். அதை பத்தி கவலையே பட வேண்டாம். இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா பகவான்கிட்ட போவனா மாட்டேனா? இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா எனக்கு வந்து புண்ணியம் கிடைக்குமா? ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா பாவம் எல்லாம் போயிடுமா? ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா பிறப்பிறப்பு வந்து விடுபட்டுருவனா? எந்த சந்தேகம் வேண்டாம். இதெல்லாம் தானா நடக்கும். மெயினா முக்கியமா என்னுடைய ஜபம் வந்து கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறதுக்காக, கிருஷ்ணர் மேல அன்பு செய்யறதுக்காக, அதுக்குதான் இருக்கு. சோ பிரம்மா வந்து இங்க கிருஷ்ணர் மேல அன்பு செய்யறதுக்காக யஜ்யம் பண்றாரு, கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறதுக்காக. அப்போ அந்த யாகத்தின் சொரூபியாக அந்த யஜ்யசாலையில பகவான் ஹயக்ரீவரா தோன்றார். குதிரை முகத்தோட ஹயக்ரீவ் அவதாரம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்பரிகாகுதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மி. ஆதாரம் சர்வ வித்யா, எல்லா நாலேஜுக்கும் ஆதாரம், சர்வசிய ஆதாரம் அச்சிந்திய ரூபம். கிருஷ்ணா வந்து ஹயக்ரீவர் அவதாரம் பண்றாரு. எதுக்கு? பிரம்மாட்டு இருந்து இந்த வேதத்தை கடத்தின்னு போயிட்டான். வேத ஞானத்தை அபரிச்சு யாரு? மது கைடபாங்கிற 2 அரக்கர்கள் வந்து எடுத்துன்னு போயிட்டான் பிரம்மாட்டு இருந்து வேத அறிவு, வேத நாலேஜ். தட் மீன்ஸ் என்ன? அது அறியாமை இல்ல. இந்த மது கைடபா 2 அசுர குணம் படிச்சவங்க பிரம்மாவோட நாலேஜ் எடுத்துட்டு போயிரு. சோ பிரம்மா பகவான் திரும்பி மீட்டு கொடுக்கிறார். வேத ஞானத்தை திரும்ப கொடுக்கிறார் பகவான் பிரம்மாவுக்கு. சோ இந்த யாகசாலையில பகவான் தோன்றினார். வேத சொரூபியும் தேவர்களுக்கெல்லாம் பரமாத்மாவும் ஆவார். தேவாதி தேவன், ஆதி தேவன். அவர் சுவாசித்த பொழுது வேத மந்திரங்களின் இனிமையான ஓசை அனைத்தும் அவரது நாசி துவாரத்திலிருந்து வெளிவந்தது. ஹயக்ரீவர் வந்து அந்த நாலேஜ் கொடுக்கிறார். The highest knowledge, king of all knowledge, அறிவினுடைய அரசன் பகவான். அந்த அறிவுக்கெல்லாம் சிறந்த அறிவு அரசனா விளக்கூடியது வேத ஞானம், வேத கல்வி. அது வந்து அவருடைய சுவாசத்திலிருந்து வருது. யாருடைய சுவாசத்திலிருந்து? ஹயக்ரீவருடைய சுவாசத்திலிருந்து வருது. அதான் ஞானானந்தம், ஞானத்தினால பெறக்கூடிய ஆனந்தம். அந்த ஞானத்தை தரக்கூடியவர். நிர்மலம், இதயத்தில் உள்ள அறியாமை அழுக்குகள்லாம் போகும். அந்த வேத ஞானம், வேத அறிவு என்னாகும்? இதயத்தில் உள்ள அழுக்குகள்லாம் போகும். ஆதாரம் ஞானானந்த மயம் தேவம் நிர்மலம் ஸ்பரிகாகும். ஆதாரம் சர்வ வித்யானா, எல்லா வித்யாவுக்கும் எல்லா அறிவுக்கும் ஆதாரம். ஹயக்ரீவம் உபாஸ்மி. அந்த ஹயக்ரீவ சுவாமி நான் லட்சுமி ஹயக்ரீவ பெருமா எங்க பார்த்திருக்கோம்? ஹயக்ரீவர் விக்கிரம் எங்க பார்த்திருக்கோம்? திருவைந்திபுரம், கடலூர்ல ஹயக்ரீவர் இருக்கு. ரொம்ப அழகான விக்கிரம். சோ எப்படி பகவான் ஹயக்ரீவ அவதாரம் பண்ணி அவருடைய நாசி துவாரத்திலிருந்து வேத மந்திரங்களின் இனிமையான ஓசைகள் அனைத்தும் அவரது நாசி துவாரத்திலிருந்து வெளிவந்தது. யாருக்காவது அறிவு வேணுமா, நாலேஜ் வேணுமா, ஹயக்ரீவர் வழிபடும். ஹயக்ரீவருடைய அவதாரம் ஞானம் கொடுக்கும். அதனாலதான் சில ஸ்கூல்கள்ல வந்து இந்த ஸ்லோகம் சொல்லி தருவாங்க குழந்தைகளுக்கு. இன்னைக்கு அதுவும் போயிடுச்சு. அது வந்து ஒரு குறிப்பிட்ட கடவுளை சொல்லுது. முட்டாள்கள், அறிவியலிகள்.
சோ இந்த ஸ்லோகம் சொன்னா குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. ஏன்னா இது ஹைகிரீவர் வழிபாடு. ஹைகிரீவர் ஞானத்துக்கெல்லாம் சுரூபம். சரஸ்வதி தேவிக்கு ஆதாரம் அவர் தான் ஹைகிரீவர். கல்விக்கு தேவதையார் சரஸ்வதி. சரஸ்வதிக்கு எங்கிருந்து நாலேஜ் வருது? ஹைகிரீவர் தான். ஹைகிரீவர் தான் ஆதாரம், சர்வ வித்யானா, எல்லா வித்யாவுக்கும் ஆதாரம். அப்படி பகவான் ஹைகிரீவா பகவான் ஹைகிரீவ அவதாரம் பண்ணி அந்த வேத ஞானத்தை கொடுத்தார். பிரம்மா அழகான லீலை ஹயக்ரீவ சுவாமி. அடுத்தது மத்ஸ்ய அவதாரம். இந்த ஸ்லோகத்துல பிரம்மா இனி நடக்க போறதை பத்தி சொல்றேன். தற்பி அப்ப என்ன அர்த்தம்? பிரம்மாவுக்கு 3 காலம் தெரியும். திரிகாலை. பிரம்மாவுடைய சிறப்பு என்னது? அவர் முன்ன நடந்தது, இப்ப நடக்கிறது, நடக்க போறது எல்லாம் சொல்றாரு. யுகத்தின் முடிவில் இது எப்ப சொல்றாரு? பிரம்மா சக்ஷுஷ மனு, சாயம்பு மனு, சாயம்பு மனு, வைவர்ஷ மனு, சக்ஷுஷ மனு, ஒரு மனுக்கள் 14 மனுக்கள். யாரு? 14 மனுக்கள் இருக்காங்க. 14 மனு. சோ இந்த மத்ஸ்யாவதாரம் 2 மனுவோட டைம்ல வந்திருக்காரு. பாகவதம் 9th கேண்டோல இருக்கு மத்ஸ்யாவதாரத்தை பத்தி. சாக்ஷுஷ மனுவுடைய ஒரு மன்வந்திரம். மன்வந்திரம்னா மனுவுடைய காலம், மனுவுடைய ஆட்சி காலம். சாக்ஷுஷ மனு, சாக்ஷுஷ மனுவுடைய ஆட்சி காலத்துல ஒரு தடவை மத்ஸ்யாவதாரம் பண்ணியிருக்காரு. அடுத்தது சாயம்பு மனுடைய ஆட்சி காலத்திலும் மத்ஸ்யாவதாரம் பண்ணியிருக்காரு. இப்ப இங்க சொல்றது வந்து சுயம்பு மனுடைய ஆட்சி முடியும் போது, சுயம்பு மனுடைய மன்வந்திரம் முடியும் போது, சுயம்பு மனுடைய ஆட்சி காலம் முடியும் போது, அடுத்த மனுடைய ஆட்சி காலம் தொடங்கும் போது, அடுத்து வரக்கூடிய மனு வந்து வைவஸ்வத மனு. அடுத்து வரக்கூடிய மனு வந்து வைவஸ்வத மனு. சோ யுகத்தின் முடிவில், அதாவது யுகம் முடிய போகுது. இந்த யுகத்தின் முடிவுல வைவஸ்வத மனுவாக வரப்போகும் சத்தியவர்தர் என்பவர் மத்ஸ்யாவதாரத்தை ஏற்றுள்ள பகவானே இந்த மண்ணுலகில் எழுதியுள்ள எல்லா ஜீவராசி புகழும் ஆவார் என்பதை காண்பார், காணப்போகிறார். காண்பார் அப்படின்னா அந்த அவதாரம் இனி வரப்போகுது. வரப்போகிற அவதாரத்தை பிரம்மா சொல்றாரு. இப்ப பகவான் மத்ஸ்ய அவதாரம் எடுக்க போறாரு. சோ பகவான் இப்ப வந்து மத்ஸ்ய அவதாரம் எடுக்க போறாரு. யுகத்தின் முடிவில் உண்டாகும் பரந்த பிரளய நீர் எல்லாருக்கும் ஜலத்தினால மூடிடும். அப்ப பிரம்மாவுக்கு பயம் வந்துருச்சு. பிரம்மா வந்து இந்த ஜட உலகத்துல படைக்கப்பட்ட முதல் ஜீவாத்மா. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல பிரம்மாவுடைய சிறப்பை பத்தி சொன்னாங்க. பிரம்மா வந்து பெரும் தபஸ்வி, பெரும் யோக சித்தி எல்லாம் பெற்றவர், அனைத்து வேதம் அறிந்தவர். அந்த பிரம்மா பயந்துக்கிறார். அப்ப எப்படி இருக்கும் பாத்துக்க. பிரம்மாவே பயந்துக்கிறாரு. அப்ப பிரளயம் எப்படி இருக்கும்? பிரளயம் பிரம்மாவே பயந்துக்கிறாருன்னா பிரளயம் எப்படி இருக்குன்னு பாத்துக்க. எங்கு பார்த்தாலும் தண்ணியா அடிச்சு எல்லா பக்கம் தண்ணியா மூடிடுச்சு, ஃபுல்லா வாட்டர். பிரம்மா பயந்து போயிட்டே. பயம் பயம் பிரம்மலோகம் வரைக்கும் பலர் விடாது. பயம் எதனால வருது? ஏன் பயம் வருது ஒருத்தருக்கு? ஏன் இந்த உடல் நினைக்கிறோம்? ஏன் அறியாமை வருது? 3 குணத்துல இருந்தா பயம் வரும். முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவங்க பயம் கிடையாது. 3 குணத்துக்குள்ள இருந்தா பயம் வரும். சோ பிரம்மா முக்குணத்துக்கு உட்பட்டவர் தான். அது மட்டும் இல்ல, பார்த்தா யாருமே இல்ல, எல்லாம் தண்ணியில மூழ்கிருச்சு, பிரம்மா மட்டும் இருக்காரு. பயம் இல்லாம இருக்குமா? உங்களை திடீர்னு ஒரு நடுக்காட்டுல விட்டு வந்துட்டோம். நடுக்காடு விடுங்க, வீட்டிலேயே உட்காந்துருக்கு, திடீர்னு கரண்ட் போயிருச்சு, யாருமே இல்ல, ஓட்டு கோடி வந்துருவோம். இருக்காரு. இப்படி பிரம்மாவுக்கு பயம் வந்துருச்சு. அந்த பயத்தினால் எனது வாயிலிருந்து வேத மந்திரங்கள் வெளிவந்தது. முதல்ல வேத மந்திரம் எங்கிருந்து வந்தது? ஹயக்ரீவனுடைய ஆசில இருந்து. அப்ப எப்படி இப்ப பிரம்மாவுடைய வாயிலிருந்து வந்தது? பிரம்மா கேட்டார். அதான் ஸ்ருதி. ஸ்ருதினா செவி வழியா கேட்கறது.
ஹயக்ரீவர் வந்து அந்த வேத ஞானத்தை பிரம்மாவுக்கு கொடுத்தாரு. இப்ப பிரம்மாவுக்கு எப்ப வருது, எப்படி வருது, எப்ப வருது? பயம் வந்துருச்சு. என்ன நடக்க போதோ, பகவானே நீங்க தான் என்ன காப்பாத்தணும். சோ பகவானுடைய நாசியிலிருந்து, ஹயக்ரீவுடைய நாசியிலிருந்து வேத மந்திரம் பிரம்மாவுக்கு உபதேசிக்கப்பட்டது. அது ஆபத்து காலத்துல பிரம்மா வந்து இமிடியேட்டா ஆட்டோமேட்டிக்கா பக்தருக்கும் பக்தர் அல்லாதவங்க ஆபத்து வருது. பக்தருக்கும் பக்தர் அல்லாதவங்க 2 பேருக்கும் பயம் வருது, ஆபத்து வருது. என்ன பண்ணுவாங்க? பக்தர் வந்து கிருஷ்ணா ராமா கோவிந்தான்றாங்க. பக்தர் எல்லாம் ஐயோ அம்மான்னு ஓடுவோம். ஐயோ ஐயோ ஓடுவான். ஐயோ அம்மான்னு. சோ பக்தருக்கு இமிடியேட்டா சாண்டிங் ஒழுங்கா பண்ணி பக்தரா இருந்தா கிருஷ்ணன் ஞாபகம் வரும். அந்த வந்து பயம் வரும்போது கிருஷ்ண நாமம் வரணும். ஆபத்து வரும்போது கிருஷ்ணன் நினைக்கணும். அப்படின்னா ஒழுங்கா இருக்கும்போது பயிற்சி பண்ணணும். நல்லா இருக்கும்போது பயிற்சி பண்ணாதான் பயம் ஆபத்து வரும்போது இயல்பாவே நம்ம மனசு கிருஷ்ணரை உதவிக்கு அழைக்கும். சோ அந்த பரந்த நீரை பகவான் அனுபவிப்பதோடு வேதங்களையும் பாதுகாக்கிறார். நம்ம மத்ஸ்ய அவதாரம் பண்ண ரொம்ப அழகா நிலையில் என்னாச்சு, நான் சொன்ன மாதிரி பாகவதத்துல 2 தடவை மத்ஸ்ய அவதாரம் பண்றாரு. ஒண்ணு சக்ஷுஷ மனுடைய காலத்துல, இன்னொன்னு சைமுக மனுடைய காலம். அப்போ திராவிட தேசம், இந்த திராவிட பூமியில தட்சிண பாரதத்துல சத்தியவர்தன் ஒரு ராஜா இருக்கு. பாண்டிய நாட்டு மன்னர் சத்தியவர்தன். வைகை நதின்னு நினைக்கிறேன். வைகையா காவிரியான்னு தெரியல, மறந்து போச்சு. அவர் போய் அந்த தண்ணியில குளிக்க போனார் ராஜா. அப்படி குளிக்க போய் தண்ணி கையில எடுத்தா அந்த தண்ணியில ஒரு குட்டி மீன், ரொம்ப சின்ன மீன், குட்டி மீன். அது ராஜாட்ட பேசிச்சு. ஓ மன்னா, என்னை விட்டுடாத, காப்பாத்து, எனக்கு பயமா இருக்கு. இந்த நதியில பெரிய மீனெல்லாம் இருக்கு, என்னை விழுங்கிடும், என்னை காப்பாத்து. நீ ராஜா, நான் அவர் ராஜா, இந்த மீனே அவருடைய பிரஜா. நீ ராஜா, நான் பிரஜா. யாரு அட்மியூட் ஆயிட்டே இருக்காங்க. சோ அந்த மீன் பேசிச்சு. என்ன சாமி கதை விடுறீங்க? மீன் பேசிச்சு. குதிரையுடைய ராசியில இருந்து வந்து வேதம் வந்துச்சு. யானை பிரார்த்தனை பண்ணிச்சு. குரங்கு பறந்து போச்சு. பருந்து சண்டை போட்டுச்சு. என்ன கதை விடுறீங்க நீங்க? உங்களுக்கு இதே வேலையா போச்சு. சும்மா உட்காந்துட்டு இதே பேசிக்கிட்டு இருக்கு. நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இது புரியாது. பக்தி இல்லாதவங்களுக்கு இது புரியாது. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு புரியாது. ஆனா இங்கிலீஷ் படத்துல, ஹாலிவுட் படத்துல எடுத்தா ஒத்துக்கும். ஹாலிவுட் படத்துல வந்து அவதார்னு ஒரு படம் வந்து ஒரு வினோதமான மிருகத்துக்கு காமிச்சா, ஓ இப்படி எல்லாம் இருக்கா? டைனோசர்னு ஒரு மிருகம் இருந்துச்சு, நம்ம சொன்னா நம்ப மாட்டோம். சினிமா படம் பார்த்தவங்க இப்படி ஒரு மிருகம் இருந்துச்சா? டைனோசரஸ் அதை விட கொடூரமான மிருகம்லாம் இருந்திருக்கு. நீங்க இந்த கோயில்ல போனா யாழி இருக்கு இல்லையா? யாழி பாருங்க, பெரிய ரூபமா இருக்கும், முகம் சிங்கமா இருக்கும். ஒரு முகம் சிங்க ரூபத்துல இருக்கும். அப்புறம் உடம்பெல்லாம் வந்து முதல்ல மாதிரி அது மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்டா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். இப்படி ஒரு மிருகம் இருந்திருக்குன்னா நம்ப மாட்டான். ஆனா இங்கிலீஷ் படம் எடுத்தா ஓ ஆள் வாய் திறந்து பார்ப்பான். அவன் கற்பனையா ஏதாவது சொன்னாலும் அதையும் பார்த்துட்டு இருப்பான். இதான் கலியுகம். மந்தாஸ் மந்தமதி. மீன் பேச முடியும், யானை சேவை பண்ண முடியும், குரங்கு சேவை பண்ண முடியும், கரடி சேவை பண்ண முடியும், குரங்கு எல்லாமே சேவை பண்ண முடியும். எல்லா ஜீவனுக்குள்ள இந்த உணர்வு இருக்கு. நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சத்தகோகோய் ஸ்ரவணாதி சுத்த சித்தி கரவதம். எல்லா மிருகங்களும் கிருஷ்ணருக்கு சேவை பண்ண முடியும். அப்புறம் பகவான் எந்த ரூபத்துல வேணாலும் வர முடியும். நீங்க கேள்வி கேட்க முடியாது, ஏன் பகவான் குதிரை அவதாரம் எடுத்து வந்தாரு? அது பிரம்மாவுடைய யாகசாலையில பகவான் வந்தாரு, அவர் அப்படியே வரலாமே, ஏன் குதிரை முகத்தோட வந்தாரு? அவர் குதிரைகளுக்கு மத்தியிலையும் வருவாரு. ஏன் மீனா வந்தாரு? அவர் மீன் மத்தியிலையும் வருவாரு. ஏன் காட்டுப்பன்றியா வந்தாரு? அவர் காட்டுப்பன்றிக்கு மத்தியிலையும் வருவாரு. ஏன் மனுஷனா வந்தாரு? மனுஷன் மத்தியிலையும் வருவாரு, தேவர்கள் மத்தியிலையும் வருவாரு, பாதி மனுஷன், எப்படி வேணாலும் வருவாரு. அது அவருடைய சுதந்திரம், அது அவருடைய விருப்பம். இங்க ஏன் மீனா வர்றாரு? எல்லா பக்கம் தண்ணியா இருக்கு. முதல்ல குட்டி மீனா வந்தாரு. ஓ மன்னா, என்னை விட்டுடாத, என்னை காப்பாத்து. இந்த ராஜா கையில் எடுத்தோன்னு மீன், ரொம்ப அழகான மீன், குட்டியா இருக்கு, கோல்டன் ஃபிஷ். இது என்ன பண்ணாரு? ஐயோ பாவம், இந்த மீன் என்ன சரண்டர் ஆயிருக்குன்னு சொல்லி கொண்டு போய் தொட்டியில விட்டு, சின்ன ஒரு ஃபிஷ் டேங்க், வீட்டுல ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சு அரண்மனையில ஒரு மீன் தொட்டி வச்சு அதுல விட்டாரு. கொஞ்ச நேரத்துல அந்த தொட்டி அளவுக்கு பெருசாயிடுச்சு. அந்த தொட்டி அளவுக்கு மீன் பெருசாயிடுச்சு. இப்ப திரும்பி மீன் சொல்லுது, ஓ சக்கரவர்த்தி, சத்தியவர்தா, யாரோ கூப்பிடுறாங்களா? வந்து பார்த்தா மீன் தொட்டி அளவுக்கு பெருசா இருக்கு.
எனக்கு இந்த இடம் பத்தல, இந்த இடம் பத்த மாட்டேங்குது, என்ன வந்து ஒரு பெரிய தொட்டியில விடு. சரி, ராஜா என்ன பண்ணாரு, இந்த மீனை கொண்டு ஒரு பெரிய தொட்டியில போட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மீன் கூப்பிடுது, மன்னா எனக்கு இந்த இடம் பத்தல, தொட்டி அளவுக்கு பெருசாயிடுச்சு. என்னடா இது, மீன் வளரும்னு கேள்விப்பட்டிருக்கேன், நிமிஷம் நிமிஷம் வளருமா. சரி, கொண்டு ஒரு குட்டையில விட்டாரு. அது குட்டை அளவுக்கு பெருசாயிடுச்சு. மன்னா இந்த இடம் பத்தாதுன்னாரு. அப்புறம் பார்த்து ஒரு ஏரியில கொண்டு விட்டாரு. அந்த ஏரி அளவுக்கு பெருசாயிடுச்சு. மன்னா இது பத்தல. என்னடா அது வினோதமான மீனா இருக்குது, நிமிஷம் நிமிஷம் வளருது. சரி, கொண்டு ஆத்துல விட்டா ஆறு அளவுக்கு பெருசாயிடுச்சு. ஆறு அளவுக்கு பெருசாயிடுச்சு. மன்னா இந்த இடம் பத்தல. இப்ப அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் வந்துருச்சு. யாரு நீங்க? நீங்க யாரு? நீங்க தேவரா? இல்ல அந்த முழுமுதற் கடவுளா? யாரு நீங்க? சொல்லுங்க. பிரார்த்தனை பண்றாரு. அப்ப பகவான் சொன்னாரு, சத்தியவரதா, நீ என் தூய பக்தன். இனி கொஞ்ச நாள்ல பிரளயம் வரப்போகுது. ஊரே தண்ணியில மூழ்கிரும். எல்லா இதுவும் நிலமும் தண்ணியில சூழ்ந்துரும். பயந்துக்காத. அப்போ வந்து நான் வருவேன். நான் இதே ரூபத்துல பிரம்மாண்டமா சமுத்திர அளவுக்கு பெருசாயிட்டேன். கடல்ல கொண்டு விட்டா சமுத்திர அளவுக்கு பெருசா இருக்கு. நான் இதே ரூபத்துல வருவேன். நீ ஒரு படகு எடுத்துக்கோ. அந்த படகுல இருக்கிற மூலிகைங்க, பிராமணர்கள் எல்லாரும் இந்த படகுல ஏத்திக்கோ. வாசுகி சர்ப்பம் வரும், பயந்துக்காத. அந்த வாசுகி சர்ப்பத்துடைய ஒரு பகுதியை படகுல கட்டிக்கோ, இன்னொரு பகுதி என்னுடைய கொம்பு இருக்கும், அதுல கட்டிக்கோ. அவனை சேஃபா கொண்டு போயிடுறது, எனக்கு ஆபத்தே இருக்காது. பரித்ராணாய சாதுன்னா சாதுக்களை காப்பதற்கும் துஷ்டர்களை தண்டிப்பதற்கும் தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக இந்த சத்தியவர்த ராஜாவுக்கு வேத ஞானத்தை சொல்றார் மத்ஸ்ய அவதாரத்துல. அதே மாதிரி கொஞ்ச காலத்துல பயங்கர பிரளயம், பயங்கர ஜலம் வந்து பூமி எல்லாம் தண்ணியில மூழ்கிருச்சு. சத்தியவர்தா சொல்ற ஞாபகம் வருது, பகவான் சொன்னது ஞாபகம் வருது. கரெக்ட், அன்னைக்கு பகவான் மத்ஸ்ய அவதாரம் பண்ணி சொன்னாரு, இனி கொஞ்ச நாள் பூமி எல்லாம் ஜலத்துல மூடிடும். எஸ், கரெக்ட் தான். அப்படி பார்த்து போனா அதே மாதிரி ஒரு படகு வருது. அந்த படகுல எல்லாத்தையும் ஏத்திட்டுறாரு. அதே பெரிய படகுல ஏத்திட்டுறாரு. பார்த்தா பகவான் அப்படி மத்ஸ்ய அவதாரம் எடுத்து வர்றாரு. क्षितिरिक विपुल तरे प्रलय भयोजितले धृतवानसि वेदा विकित भगीत्र चरितमकेतम् विकित भगीत्र चरित्रमकेतम् केशवतीर्था मीन शरीरा केशवतीर्था मीन शरीरा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे. ஜெகதீசன் பகவான் கிருஷ்ணா என்ன பண்ணாரு, பிரளய பயோதி ஜலே திருத வானசி வேதம். பிரளயத்துல வந்து வேதங்கள் எல்லாம் மீட்டு அதை பத்திரமா சத்தியவர்தன் சொல்லி கொடுத்து, அந்த சத்தியவர்தனுக்கு வேத ஞானத்தை கொடுத்து, பிரளய பயோதி ஜலே திருத வானசி வேதம் விகித பகீத்ர சரித்தம். அவர் மீன அவதாரம் பண்ணி மத்ஸ்ய அவதாரம் பண்ணி அத கடல் அந்த எங்கு பார்த்தாலும் வெள்ளமா சூழ்ந்திருக்கு. அந்த வெள்ளத்துல பகவான் மீனா நீந்தி வந்தாரு. மத்ஸ்ய அவதாரம் பண்ணி வந்து அந்த வேத அறிவை வந்து அவரு சத்தியவரதா கொடுத்து, அந்த சத்தியவரதா தான் இப்ப வைவஸ்வத மனுவா இருக்காரு. அதனாலதான் பிரம்மா சொன்னாரு, பிற்காலத்துல இது முன்னாடி நடந்தது, சரி பின்னாடி நடக்க போறத முன்னாடி பிரம்மா சொல்றாரு. அடுத்து வரக்கூடிய மன்வந்திரம். அப்படின்னா 2 பிரளயம் நடக்குது. ஒரு பிரளயம் நடக்குது, பிரம்மா பாக்குறாரு. இங்க பிரம்மா பாக்குறாரு, பிரபஞ்சம் எல்லாம் மூடிடுச்சு நீரால. இந்த பிரளயத்தை பிரம்மா பாக்குறாரு. இன்னொரு பிரளயம் வரும், பிரம்மா உட்பட எல்லாரும் பகவானுக்குள்ள போயிடுவாங்க. அது மகா பிரளயம். சோ இந்த பிரளயத்தை பிரம்மா பாக்குறாரு. இப்போ சாயம்பூமனுடைய ஆட்சி காலம் முடிய போகுது. அடுத்தது மன்வந்திரா. அப்போ ஒரு பிரம்மாவுடைய ஒரு பகல்ல 14 மனுக்கள் 71 முறை வந்து போறாங்க. 14 மனுஸ். தலை சுத்தி போயிரு, நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. பிரம்மாவோட ஆயுள் காலம் என்ன, ஒரு மனுவோடைய ஆயுள் காலம் என்ன? ஒரு மனு 14 மனு. இந்த 14 மனு பிரம்மாவுடைய ஒரு பகல் பொழுதுல 71 முறை மாறுறாங்க. இப்படி பிரம்மாவுடைய இரவு வருது, பகல் வருது. அப்படி பிரம்மா 100 நாள், 365 நாள், அவருக்கு ஒரு வருஷம், அப்படி 100 வருஷம்.
அப்போ பிரம்மா இருக்கிறாரு, ஒரு பிரளயம் வரும்போது பிரம்மலோகம் இருக்கு, பிரம்மா இருக்கிறாரு, மற்ற பிரபஞ்சங்கள்லாம் தண்ணியில மூடிடுச்சு. அடுத்து மகா பிரளயம் வரும்போது பிரம்மதேவர் உட்பட எல்லா கிரகங்களும் பகவானுக்குள்ள போயிரும், திரும்பி பகவான் இருக்கு. சோ சத்தியவரதராஜா அவர் தூய பக்தரா இருந்ததுனால பகவான் மத்ஸ்யாவதாரம் பண்ணி அவர் வேத ஞானத்தை கொடுத்து அவர் வந்து இப்ப வைபவ பண்ணுவாங்க. சோ இப்ப வந்து நம்முடைய ஃபாதர், நம்ம மனித குல தந்தை வைபவ பண்ணும். இந்த வைவசித்த மனுக்கு யார் வேத ஞானத்தை கொடுத்தாங்க? வைவசித்த மனுக்கு வேத அறிவு கொடுத்தது யாரு? வைவசித்த மனு யாரு? இமம் விபஸ்வதே யோகம் புரோக்தமா அகம் அவ்வியம் விபஸ்வான் மனுவேற்றாக. அப்போ பகவான் வேத அறிவு யாரு கொடுத்தாரு? விபஸ்வான். கிருஷ்ணா வேத அறிவு சூரிய தேவனுக்கு கொடுத்தாரு. சூரிய தேவன் என்ன பண்ணாரு? தனது புதல்வனும் மகனுமான வைவஸ்வன். அப்ப வைவஸ்வன் யாருடைய பையன்? இந்த வைவஸ்வன் முன்னாடி யாரா இருந்தாரு? சத்தியவர்தா. சத்தியவர்தாக்கு வேத அறிவு கொடுத்தது யாரு? போச்சு பகவானே. மத்ஸ்யாவதாரம் போச்சு. பகவானே கொடுத்தாரு. எந்த பகவான் கொடுத்தாரு? மத்ஸ்யமூர்த்தி. மத்ஸ்யாவதாரம் யாருக்கு வேத ஞானத்தை போட்டாரு? சத்தியவர்தா. அந்த சத்தியவர்தா என்னவா வந்திருக்காரு? வைவஸ்வனுக்கு யாரு வேத ஞானத்தை கொடுத்தாரு? சூரிய தேவனுக்கு யாரு வேத ஞானத்தை கொடுத்தாரு? கிருஷ்ணா. இமம் விபஸ்வதே யோகம் புரோக்தவான் பஸ்வான் மனுவேற்றாக மனுவிக்காக. சோ இந்த மாதிரி கிருஷ்ணா வந்து ஒரு அவதாரத்திலும் வேத ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா வேத ஞானம் தான் தன்னை விடுவிக்குமே தவிர இந்த ஜட அறிவு பௌதிக கல்வி மேலும் மேலும் கட்டுண்ட நிலையில தான் வைக்கும். ஆத்மீக கல்விதான் நம்ம உயர்த்தும். சரி, இப்ப கலியுகத்துல என்ன பண்றது? மத்ஸ்யாவதாரம் வந்து சொல்லி புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது. ஹயகிரீவர் வந்து வேதம் சொன்னாலும் நமக்கு புரிஞ்சுக்க அறிவு கிடையாது. பிரம்மாவே நேர்ல வந்து சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? கலியுகத்துல வந்து சைதன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு? யாரு மத்ஸ்ய அவதாரம் பண்ணாரோ, யாரு ஹயகிரீவர் அவதாரம் பண்ணாரோ அந்த சைதன்ய மகாபிரபு கலியுகத்துல பாகவத தர்மத்தை ஃபாலோ பண்ணுச்சு. சைதன்ய மகாபிரபு ப்ரீச் பண்ணது பாகவத தர்மம். சோ பாகவதம் என்னது? அனைத்து வேதங்களின் சாரம். நிகமக்கல் பதரோ கலிதம் பலம் சுகம்ஹாதிவசமிதம் பிபத பாகவதம் ரசமாலயம். சோ ஸ்ரீமத் பாகவதம் எல்லா வேதத்தோடைய சாரம். அதனால கலியுகத்துல பாகவதம் படிக்கிறவங்க எல்லா வேதத்துடைய சாரத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் பகவத்கீதா கிருஷ்ணர் கொடுத்தாரு. சோ பகவத்கீதை பாகவதம் படிச்சா எல்லா வேதத்துடைய சாரம் யாரு? கிருஷ்ணான்னு. கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணணும். கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். அவரை சரணாகதி பண்ணணும், சரணடையணும், அவருக்கு சேவை பண்ணணும். இதுதான் வேதத்துடைய சாரம். கிருஷ்ணாவுடைய பக்தராக. சோ சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள். அவர் வந்து பாகவத தர்மமும் இந்த யுகத்துக்கான தர்மம் அது தூக்கி போடுங்க. இந்த யுகத்துக்கான தர்மம் பாகவத தர்மம். இந்த யுகத்துக்கான தர்மம் ஹரிநாம சங்கீதம், நாம ஜபம். ரெண்டு யுகத்துக்கான தர்மம். யுக தர்மம் இந்த யுகத்துல பண்ண வேண்டிய தர்மம் பாகவதம், இந்த யுகத்துல பண்ண வேண்டியது நாம ஜபம். சோ சைதன்ய மகாபிரபு அப்போ பிரம்மா யஜ்ஞம் பண்ணி பகவானை சந்தோஷப்படுத்தினாரு. அதே மாதிரி நாம ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லும்போது பகவான் திருப்தி அடைவார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம். அதே மாதிரி பாகவதம் படிக்கிறது மூலமா எல்லா வேத அறிவும் நமக்கு முழுமையா கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி, கோபால் கி.